வெல்கம் டு இன்னேட் டேலண்ட். நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் டிசிஎஸ் என்கியூடி 2024க்கான எக்ஸ்க்ளூசிவ் டிரைவ் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வரப்போகிறதா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த டிசிஎஸோட டெஸ்ட் பேட்டர்ன் என்ன. ஏன்னா டெஸ்ட் பேட்டர்ன் பற்றி நம்ம அங்கேயும் சொல்லியிருந்தோம், பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம சொல்ல. இங்கே வந்து டீட்டெயில்டாக டிசிஎஸ் என்கியூடியோட டெஸ்ட் பேட்டர்ன் என்ன, இன்டகிரேட்டட் டெஸ்ட் இது டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ அதோட பேட்டர்ன்லாம் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் வரும், அதேமாரி அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ நிஞ்சானா என்ன, டிஜிட்டல்னா என்ன, ப்ரைம்னா என்ன, ஸோ அதுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இப்போ ப்ரீவியஸாக நடந்த டிரைவ்ல இருந்து ப்ரீமியர் காலேஜஸில் நடந்த டிரைவ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம போட்டிருக்கோம் இந்த பர்டிகுலர் வீடியோவில். ஸோ அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே. ஸோ இது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம இன்னேட் டேலண்ட்டுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆகாச்சு. சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நம்ம ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்கோம், அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் முதலே சொன்னது தான், 10th April தான் லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 2nd April, ஸோ இன்னும் 8 days தான் இருக்குது. அண்ட் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட், டென்டேட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம் டேட் 26th April ஆன்வர்ட்ஸ். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் மோட் வந்து இன் சென்டர் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம நல்லாவே தெரியும், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ் எல்லாமே இதை அப்ளை பண்ணலாம். ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எலிஜிபிள். 2024 பாஸ் அவுட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டிரைவ் இது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நிஞ்சா கேட்டகரி அப்படின்னா நீங்கள் யூஜி அப்படின்னா 3.36 lakhs per annum, இதே பிஜி அப்படின்னா 3.53 lakhs per annum, அதே மாதிரி டிஜிட்டல் அப்படின்னா 7 lakhs per annum, பிஜிக்கு வந்து டிஜிட்டல் 7.3. இதே பிரைம் பொசிஷனுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா யூஜி வந்து 9 lakhs per annum அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா 11.5 lakhs per annum. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஹையரிங் கேட்டகரின்றது நிஞ்சா, டிஜிட்டல், பிரைம். ஸோ இதோட பேக்கேஜஸ். சரிங்களா, ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே போக போறீங்கன்றது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்கியூடி பேட்டர்ன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இது என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி, இதுதான் இன்டகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் 2 பார்ட்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஸோ நான் பார்ட் ஏ மட்டும் எழுதுறேன், பார்ட் பி மட்டும் எழுதுறேன், அதெல்லாம் இல்லை. 2 பார்ட்டுமே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் 2மே அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். பட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் இங்கே மேட்டர்ஸ். சரிங்களா, ஸோ பார்ட் ஏ வந்து ஃபவுண்டேஷன் செக்ஷன், பார்ட் பி வந்து அட்வான்ஸ்டு செக்ஷன். ஸோ இப்போ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்ஷன் இருக்குது. நியூமெரிக்கல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் அபிலிட்டி, வெர்பல் அபிலிட்டி. 3மே வந்து வேற ஒன்றுமே இல்லை, ஆப்டிடியூட். இது ஃபுல்லாக ஆப்டி கண்டென்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆப்டிடியூட் தான். நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி, வெர்பல் அபிலிட்டி. இதில் என்னென்ன டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அபிலிட்டியில் 20 கொஷின்ஸ் இருக்க போது, அதேமாதிரி ரீசனிங்கில் 25 அண்ட் வெர்பல் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ். ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 25 minutes, 25 minutes, 25 minutes, டோட்டலாக 75 minutes இந்த 75 minutes இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷன் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்வான்ஸ்டு செக்ஷன் வந்துடுவீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது காமன் தான், அட்வான்ஸ்டு செக்ஷன் வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் மேலே பார்த்ததே தான். ஒன்ஸ் அகேன் ஆப்டிடியூடே தான். இதுவும் என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல், கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பார்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 14 கொஷின்ஸ், 25 minutes. இதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் சரி, அட்வான்ஸ்டு சரி, ஆப்டிடியூடில் நியர்லி ஒரு 15% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே வந்து மெயின் திங். பேட்டர்னில் நம்ம கொஞ்சம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுதான் நான் சொன்னேன், நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த டாபிக் எப்படி இருக்குன்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பார்ட் பியில் அட்வான்ஸ்டில் நெக்ஸ்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் செக்ஷன். கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிங் கொஷின் தான் இருக்க போது, ஆனால் 90 minutes. இந்த 2 கோடிங் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் மீடியம் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, மீடியம் லெவலில் தான் இருக்கும். எனி ஒன் கேன் ஆன்சர் அப்படின்றது தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. பர்சூட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டிரைவ்ஸில். இப்போ லாஸ்ட் மந்த் தான் ப்ரீவியஸ் டிரைவ் எல்லாமே நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எல்லாருமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹார்ட் லெவல், ரொம்ப ஹார்ட், எக்ஸ்பர்ட் லெவல் அட்டனே பண்ண முடியாத லெவல்லாம் கிடையாது, மீடியம் டு ஹார்ட் தான். கொஞ்சம் நமக்கு லாஜிக் மட்டும் தெரியுது, ஆப்டிமைஸ்டாக கோட் நமக்கு பண்ண தெரியுது அப்படின்னா அந்த செகண்ட் கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டோட்டலாக என்கியூடியோட பேட்டர்ன். ஸோ பார்ட் ஏ நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி, வெர்பல் அபிலிட்டி, டோட்டலாக 75 minutes நம்ம இது முதல்ல சொல்லிட்டோம். பார்ட் பி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்டிடியூட், அட்வான்ஸ்டு கோடிங். இது பார்த்தீங்க அப்படின்னா இது 25 minutes, இது 90 minutes, டோட்டலாக 190 minutes, அதாவது 3 hours 10 minutes. ஸோ இதுதான் நமக்கு இங்கே டைமிங் டோட்டலாக. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அண்ட் மோர் ஓவர்
இது வந்து 2 செக்ஷன் இதை இன்டகிரேட்டட்னு சொல்றாங்க. 2 செக்ஷனுமே இங்கே வந்துரும். நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுல உங்களோட பார்ட் ஏ, பார்ட் பி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நீங்க எந்த இன்டர்வியூக்கு போக போறீங்க அப்படிங்கிறது டிசைட் ஆகும். சரிங்களா? நீங்க பார்ட் ஏ மட்டும் தான் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் செக்ஷன் எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்க. சரிங்களா? பார்ட் பி பெருசா உங்களோட பெர்ஃபார்மன்ஸே இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி யூ வில் பி, நான் திரும்ப சொல்றேன், மோஸ்ட் ப்ராபப்ளி யூ வில் பி மூவிங் டு நிஞ்சா இன்டர்வியூக்கு மூவ் ஆவீங்க. இதே பார்ட் ஏவும் சரி பார்ட் பி ரெண்டுமே சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல். இதே பார்ட் பி அட்வான்ஸ்டு செக்ஷன் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்கீங்க, 2 கோடிங்குமே சூப்பரான லாஜிக்கோட நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி மூவிங் டு பிரைம். இப்படி தான் இருக்கும். ஸோ see here, this is integrated test pattern முதல்ல சொல்லியாச்சு, ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்டு அப்படின்றத சொல்லியாச்சு. அதே மாதிரி ஆல் ஆர் என்கரேஜ் டு அட்டெம்ப்ட் போத் செக்ஷன், இட் இஸ் மேண்டட்டரி. டிஜிட்டல் பிரைம் மேண்டட்டரி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் பிரைம், டிஜிட்டல் அண்ட் நிஞ்சா இன்டர்வியூ. இதுதான் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன். எல்லாருமே மேண்டட்டரியாக 2 செக்ஷன் எடுத்தாகணும். சரிங்களா? ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எந்த இன்டர்வியூ நீங்கள் போறீங்கன்றது இங்கே தெரியும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜி, இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ். இது நம்ம சொல்றது என்னது, என்கியூடியோட 2024 ரிட்டன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் தான் காமன் இன்டகிரேட்டட் டெஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இதில் நல்லா பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிளியர்ஸ் ஃபவுண்டேஷன் பார்ட் ஏ ஒன்லி, இந்த செக்மெண்ட் நீங்க பார்ட் ஏ ஃபவுண்டேஷனை மட்டும் தான் சூப்பரா பண்ணிருக்கீங்க, அட்வான்ஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னா, ஸோ இதில் இந்த நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களா பார்ட் ஏல ஃபவுண்டேஷன், அதில் ஒரு டாப் 20 to 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து தே வில் பி கால்டு ஃபார் நிஞ்சா இன்டர்வியூ. நல்லா இப்போ திரும்பவும் சொல்ற பாருங்க, பார்ட் ஏ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் இருக்கு, பார்ட் பி அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல ஒரு டாப் 20 to 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிஞ்சா கேட்டகரிக்கு வருவாங்க இங்க இன்டர்வியூக்கு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே பண்ணிருக்கீங்க, கிளியர் பண்ணிட்டீங்க, பார்ட் ஏ ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், பார்ட் பி அட்வான்ஸ்டா இருக்கட்டும், ஆனா உங்களோட கோடிங் லெவல் பாத்தீங்கன்னா அது அட்வான்ஸ்ல வந்து 60 to 65% ஒரு கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் இஸ் ஓகே, சூப்பரா பண்ணிருக்கீங்க. அட்வான்ஸ்டு செக்ஷன்ல 60 to 65% உங்களோட அக்யூரசி லெவல் இருக்கு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிஜிட்டல். சரிங்களா? மறுபடியும் எல்லாம் பார்த்துக்கோங்க, பார்ட் ஏ சூப்பரா, பார்ட் ஏ மட்டும் தான் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா நிஞ்சா இன்டர்வியூ போயிடுறீங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சூப்பரா இருக்கும், அதே மாதிரி அட்வான்ஸ்டு செக்ஷன்ல 60 to 65% நல்லா பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து டிஜிட்டலுக்கான கேட்டகரி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆறீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் சூப்பரா பண்ணிருக்கீங்க, பார்ட் பி அட்வான்ஸ்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க, 90% அக்யூரசி ரேட், கோடிங்ல மட்டும் இல்ல ஆப்டி சேர்த்தா சொல்றேன், 90% அக்யூரசி ரேட் உங்களுக்கு இங்க இருக்கு அப்படின்னா யூ வில் பி மூவிங் டு பிரைம் இன்டர்வியூ. அதாவது டோட்டலா சூப்பரா பண்ணிருக்க என்டையர் கேண்டிடேட்ஸ்ல டாப் 5 to 10% பிரைம் இன்டர்வியூ போவீங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்க எந்த இது போவீங்கன்றதை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பிரைம் இன்டர்வியூ எடுத்துக்கோங்களேன். நீங்க பிரைம் இன்டர்வியூக்குள்ள போயிட்டீங்க. பிரைம் இன்டர்வியூல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, நல்ல கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, தே ஆர் கன்வின்ஸ்ட் அப்படின்னா யூ வில் பி கிவன் அ பிரைம் ஆஃபர். அதாவது 9 to 11.5 lakhs per annum யூஜிஆர் பிஜி பொறுத்து நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க பிரைம் இன்டர்வியூ போயிட்டீங்க. பிரைம் இன்டர்வியூல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அட் த சேம் டைம் அவங்கள கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க ரிசர்ச் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, தே ஆர் ரியலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பிரைம் ஆஃபருக்குள்ள மூவ் ஆயிடுறீங்க. இன்கேஸ் பிரைம் இன்டர்வியூ போயிட்டீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கு, பட் ஸ்டில் கன்வின்சிங் அப்படின்னா you will be moving to you will be moving சுமாரா இருக்கு அப்படின்னா, குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா you will be moving to டிஜிட்டல் கேட்டகரி. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் பிரைம்ல போயிடுறீங்க. அதே மாதிரி பிரைம்ல வந்து எக்ஸலன்ட் லெவலுக்கு இல்லை, ஓரளவுக்கு குட், உங்களோட கோடிங் நாலேஜ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னா you will be moving to டிஜிட்டல். இல்ல பிரைம் இன்டர்வியூல வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு, பட் ஸ்டில் you are fit enough அப்படின்னா you will be moving to நிஞ்சா. இதுல எதுவுமே இல்லைனா தான் you will be eliminated. சரிங்களா? ஈவன் தோ நீங்க பிரைம் இன்டர்வியூ போயிட்டாலுமே சரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இன்டர்வியூல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா யூ வில் பி எலிமினேட்டட். ஓகே, இப்போ நீங்க டிஜிட்டல் இன்டர்வியூ போறீங்க, டிஜிட்டல் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யூ வில் பி மூவிங் டு டிஜிட்டல் ஆஃபர். ஒண்ணுமே இல்லை, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் இருக்க போது, சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் கொஸ்டின்ஸ் இருக்க போது, கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்க போது, இவ்வளவுதான். இது வந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆஃபருக்கு போயிருங்க. எக்ஸலண்டா பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஓரளவு குட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா யூ வில் பி மூவிங் டு நிஞ்சா ஆஃபர். ரெண்டுமே இல்லை அப்படின்னா யூ வில் பி எலிமினேட்டட் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும். இதே நிஞ்சா இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு ப்ரொடியூஸ் யுவர் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஹியர். சரிங்களா? ஏன்னா இங்க ஆப்ஷனே கிடையாது, இங்க நீங்க ரிஜெக்ட் ஆனா அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, யூ வில் பி எலிமினேட்டட். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்தாகணும் நிஞ்சாக்கு. ஸோ பிரைம் இன்டர்வியூ போறீங்க, எக்ஸலன்ட்னா
பிரைம் ஆஃபர் கிடைச்சிடும். பிரைம் இன்டர்வியூல குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா டிஜிட்டல், இல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ்னா நிஞ்சா, ஒண்ணுமே இல்லைனா எலிமினேட்டட். அதே மாதிரி டிஜிட்டல் பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். எக்ஸலன்ட்னா டிஜிட்டல் ஆஃபர், குட் அப்படின்னா நிஞ்சா ஆஃபர், பெருசா இல்ல அப்படின்னா எலிமினேட்டட். நிஞ்சாலையும் இதே ப்ராசஸ் தான். எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். நீங்க நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பேட்டர்ல தான் இருக்க போகுது நம்மளோட டிரைவ் எல்லாமே, ஐ மீன் டிசிஎஸ் டிரைவ் எல்லாமே. ஸோ அதனால see here one more thing, இது வந்து நான் கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட வந்து டீடைல்ஸ் கேதர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 months நடந்த ஆன் கேம்பஸ் டிசிஎஸ் ட்ரைவ் 2024 பேட்சிங் நடந்த வச்சு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எல்லாம். அண்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே, என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட், டூ வெல்.